முருகாசரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சாமி துணை, பொங்கித்தாய் அருள், குருநாதர் பாலானந்த சுவாமி திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது நம்ம முன்னாடி பாடக்கூடிய பாடல்களோட விளக்கங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்று கந்தர் அலங்கார பாடல் பார்த்தோம். அது எப்படி முருகப்பெருமானோட 12 தோளும் நமக்கு துணையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை பார்த்தோம். அடுத்த பாடல் மயிலின் திறனை சொல்லக்கூடிய பாடல் தடக்கொற்ற வேல்மயிலே அப்படிங்கிற பாடலோட அர்த்தம் என்ன, ஏன் வள்ளிமலை சுவாமிகள் இந்த பாடல்களை முன்னாடி கொடுக்கணும், இதோட திறன் என்ன, இது எவ்வளோ சக்தி நிறைந்தது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேல்மாறல் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு முழு பாடலோட விளக்கத்தோடு நீங்கள் படிச்சிங்கன்னா அதோட சக்தியை உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வமும் ஒரு நம்பிக்கையுமே வரும். அதனால தான் அர்த்தத்தோட படிங்க அப்படின்னு எல்லா குருமார்களும் சுவாமிகளும் சொல்லுவாங்க. இப்போ அந்த அர்த்தத்தை பார்ப்போம். முதல்ல பாடலை பார்த்துருவோம். தடக்கொற்ற வேல்மயிலே இடர் தீர தனி வடிவில் நீ வடக்கிரி அப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கிற்கு அப்புறத்தும் கதிர்க்கிற்கு அப்புறத்தும் கனக சக்கரத்தின் திடற்கிற்கு அப்புறத்தும் திசைக்கிற்கு அப்புறத்தும் திரிகுவையே அப்படின்னு அந்த பாடல் பாடப்படுது. இந்த பாடலோட விளக்கம் என்ன, மயிலோட சக்தி என்ன அப்படின்றத அருணகிரிநாத சுவாமி அதை அவரோட ஆற்றலோட முருகப்பெருமான அனுகிரகத்தோட இந்த பாடலில் அவ்வளோ அற்புதமாக அந்த சக்தி முருகரோட மயிலுக்கே அவ்வளோ சக்தி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வியக்கிற அளவுக்கு இந்த பாடலில் இருக்குது. அந்த அளவுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. முருகப்பெருமான் வேலுங்கிறது முருகப்பெருமானையும் மயிலுங்கிறது மந்திரத்தையும் குறிப்பதாகவும் மிகுந்த ஒரு முருகப்பெருமானோட வாகனம். இல்லை ஃபஸ்ட்டு வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தடக்கொற்ற வேல்மயிலே இடர் தீர தனி வடிவில் நீ அப்படின்னா முதல்ல நம்ம முதல் வரி தடக்கொற்ற வேல்மயிலே அப்படின்னா விசாலமான முருகப்பெருமான் உருவாக்கிய மயில். இடர் தீர தனி வடிவில் நீனா இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் தேவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சென்று பிரச்சனைகளை அவங்களோட இடரை தீர்க்கக்கூடிய சக்தி மிக்க ஒரு மயிலாம். இடர் தீர தனி வடிவில் நீ நின் தோகையின் வட்டமிட்டு, நின் தோகையில் வட்டம்னா வடதிசையில் உள்ள மகமேரு மலைக்கு அது போகக்கூடிய, மகமேரு மலைனா இமயமலையின் கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இமயமலைக்கு அப்பாலும் போகுமா. இமயமலைக்கு கிட்ட இன்னைய வரைக்கும் எந்த ஃப்ளைட்டுமே பறக்காது. அது மேலே அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துக்கே முருகப்பெருமானோட மயில் தாண்டி போகக்கூடிய ஆற்றல் உள்ளதான். அதோட தோகையில் நின் தோகையில் வட்டமிட்டு முருகப்பெருமானோட உருவாக்கின மயிலோட தோகையை வச்சு அது சுழன்று மகமேரு மலைக்கே தாண்டி போகக்கூடிய ஆற்றல் உடையது முருகப்பெருமான். கடற்கு அப்புறத்தும்னா கடலை தாண்டி 7 கடல்லாம் தாண்டி பறக்கக்கூடியதான். கதிர்க்கு அப்புறத்தும்னா இன்றைக்கும் பெரிய பெரிய விஞ்ஞானிகளால் கண்டே பிடிக்க முடியாத ஒரு நம்மளோட சூரிய பகவானோட சக்தி என்ன, அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நம்மளால் கரெக்டாக துல்லியமாக சொல்ல முடியல. ஆனால் முருகப்பெருமானோட மயில் அந்த சூரியனுக்கும் அப்பால் போகக்கூடிய ஆற்றல் உடையதான் பெருமானோடைய மயில். திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே அப்படின்னா இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, திடற்குனா சக்கரவளகிரின்னு ஒரு பகுதியை சொல்கிறாங்க. அது இந்த பூமியோட எல்லை அப்படின்ற கூட இந்த மலைகளால் சூழ்ந்திருக்கு. அங்கெல்லாம் நம்ம கற்பனைக்கே எட்டப்பட முடியாத இடங்களுக்கு முருகப்பெருமானோட மயில் அதை தாண்டி போகக்கூடியது. எல்லா இடங்களுக்கும் 8 திசையிலையும் போகுமா. 8 திசையிலையும் போகக்கூடிய ஆற்றல் முருகப்பெருமானோட மயிலுக்கு உள்ளதான். திரிகுவையே அப்படின்னா உழவக்கூடியது. அங்கே போயிட்டு பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி மிக்கது முருகப்பெருமானுடைய மயில் அப்படின்றத அருணகிரிநாத சுவாமி இந்த இதில் நமக்கு குறிப்பிடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேல்மாறல் படிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிப்போமானு தெரியல. இந்த புத்தகத்தில் ஒரு இது குறிப்பிட்டிருக்குவாங்க, ஒரு சிம்பிள் ஒன்று அப்படி பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு மயில் வேலை பார்த்து அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும், கீழே பாம்பு இருக்கும் அப்படின்றது இந்த பாடலை பாடும்போது தான் தெரியுது. மயில் அவ்வளோ சக்தி மிக்கது. மயிலுக்கு நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறத உணர்ந்ததான் சாமிகள் இந்த வேல்மாறல் சிம்பிள் உருவாக்கப்பட்டது. மயிலை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா புரியும், இது மயிலை வச்சு தான் இந்த சிம்பிள் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வேல்மாறல் பாராயணத்தை அது ஒரு குறிப்பிட்ட முறைப்படி நம்ம படித்தோம்னா, இப்போ இருக்கிற அந்த குருநாதருக்கு அந்த வழிமுறை தெரியும்.
அந்த வழிமுறைப்படி நம்ம படித்தோம்னா, இப்போ நம்ம சாமி சொன்ன முறை தான், இப்போ சாமி சொல்லிக்கிட்டு இருக்க முறையை நம்ம தொடர்ந்து அதை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வேலும் மயிலும் காட்சி கொடுக்குமா. இதை வந்து நிறைய பேர் அதை பார்த்துருக்காங்க. வேலும் மயிலும் வேல்மாறலை முறைப்படி கற்றுக்கிட்டவங்க, வள்ளிமலை சாமிகள் சொன்ன முறைப்படி இப்போ நம்ம நம்ம கொடுக்குறோம்ல, பிடிஎஃப்லாம் கொடுக்குறோம்ல, இந்த முறைப்படி படிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வேலும் மயிலும் நமக்கு முன்னாடி காட்சி கொடுக்கும். இந்த வேல்மாறலை ஒரு கோர்வையாக சேர்த்தாலும் டயக்ராம் வேலும் மயிலும் வருமா. எவ்வளோ சக்தி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உணர்ந்து தான் நம்ம வள்ளிமலை சுவாமிகள் வந்து இந்த மயிலோட சிம்பிளை உருவாக்கியிருக்காங்க. இந்த மயிலோட சிம்பிள் இதுதான் மேலே இருக்குது பாருங்கள். இந்த மயில் சிம்பிள் அவ்வளோ சக்தி மிக்கது இந்த முருகப்பெருமானுடைய மயில். அதனால தான் வள்ளிமலை சாமிகள் வந்து இந்த நம்ம வேல்மாறலுக்கு முன்னாடி இந்த பாடலை நம்ம பாடுறதுக்கான சூழலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம அர்த்தத்தோடு நம்ம பாடும்போது, நம்ம அர்த்தத்தை புரிஞ்சு பாடும்போது அது நமக்கு வந்து சில பேருக்கு இந்த இடைஞ்சல்லாம் வருதில்ல, அது படித்தா எங்கேயோ மனம் போகுது. இப்போ நீங்கள் இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் இந்த அர்த்தம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். நினைவுக்கு வந்தோடனே அதோட சக்தி உங்களுக்கு நினைவு வரும். அப்போ முருகப்பெருமானோட கருணையிலே நீங்கள் பாவிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து முதல் தடக்கொற்ற வேல்மயிலே அப்படின்னா நீங்கள் டக்குன்னு என்ன உங்களுக்கு நினைவுக்கு வரும்? முருகப்பெருமான் பிரம்மாண்டமான ஒரு மைண்டுக்கு வந்துடும். இடர்தீர தனி வடிவில் நீ அப்படின்னு படிக்கும்போது என்ன வரும்? நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடியது முருகப்பெருமானுடைய மயில் வந்து நமக்கு துணையாக இருந்து நம்ம பிரச்சனையை தீர்த்துருவோம் அப்படிங்கிற நினைவுகள் வந்துடும். அப்புறம் வடக்குக்கு அப்புறத்தும் அப்படின்னா நம்ம வந்து எல்லா திசைக்கும் போகக்கூடியது, மகமேரு மலைக்கு போகக்கூடியது அர்த்தம். கதிர்க்கு அப்புறத்தும்னா சூரியனுக்கு அப்பால் போகக்கூடியது. இப்படி உங்களோட எண்ணங்கள் வந்து இந்த பாடல்கள்லேயே இருக்கும். அதனால தான் நம்ம அர்த்தத்தோடு படிக்கணுங்கிறத வந்து குருமார்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுக அப்படின்னு திருவாசகத்தில் வரும். அது மாதிரி நம்ம பாடுற பாட்டை நம்ம பொருள் உணர்ந்து படித்தோம் அப்படின்னா உங்களோட மனம் வந்து எங்கேயுமே போகாது, இந்த பாடல்லே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. அர்த்தம் தெரியாதனால தான் நம்ம மனம் வந்து இதில் ஏதோ ஒரு வெறும் பாடலை படிக்கிற மாதிரி படிச்சிடுறோம். நம்ம வந்து அதை அர்த்தத்தோடு படித்தோம்னா எவ்வளோ உங்களுக்கு ஒரு ஆற்றல் மிக்கதா, அது வந்து உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியதா, அந்த பாடல்லே உங்கள் மனம் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை அது உருவாக்கும். எல்லா திசைகளுக்கும் போகக்கூடியது. அதனால் இந்த மயிலோட வாகனம் அப்படின்னா இதில் வந்து அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் அப்படின்லாம் இதெல்லாம் பாட ஒவ்வொரு வரிகளும் வர அந்த அந்த வரியோட என்ன நம்மளோட பொருள் என்ன அப்படிங்கும் போது அப்படியே முருகனை நீங்கள் மனதார கண்ணீர் மல்க நீங்கள் அந்த கருணைக்குள்ளே போயிடுவீங்க. முருகப்பெருமானோட ஆற்றலுக்குள்ளே போகிறதுனால உங்களால் வந்து மனம் வந்து வெளியில் போகிறது குறைக்கப்படும், உங்கள் எண்ண சலனங்கள் தவிர்க்கப்படும். அதனால தான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுக அதிகமாக குருமார்கள் இது சொல்லித்தராங்க. அதனால தான் இதை மறுபடி சொல்கிறேன். வேல்மாறலுக்குள்ள பல பாடல்களோட அர்த்தங்களை நான் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன், விளக்குறேன். அடுத்த பாடல்களில் காலையில் பிரம்ம முகூர்த்த வேல்மாறல் பாராயணம் நடைபெற்றது, மாலையும் நடைபெறும். உங்களுக்கு பிடிஎஃப் வேணுங்கிறவங்க வாங்கிங்க, புத்தகம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேவை செய்ய தான் நம்மளாம் இருக்கோம். இது இன்னும் நிறைய சேவை செய்யணும். நிறைய மக்கள் பிரச்சனையில் இருக்காங்க. அவங்க பிரச்சனையெல்லாம் விலகி அவங்க எல்லாருமே முருகப்பெருமானோட கருணைக்குள்ளே போகணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த முயற்சி எடுத்து செயல்பட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து படிங்க. சாமி சொல்லி கொடுத்த மாதிரி படிங்க. படிக்காமல் எதுவுமே நடக்காது. முதல்ல உங்கள் மனதுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது இந்த வேல்மாறல் உருவாக்கும். அந்த நம்பிக்கை தான் உங்களை வந்து அடுத்த கட்ட உங்கள் பிரச்சனையிலேருந்து கொண்டு போகிறதுக்கு அது வழிவகுக்கும். அதுதான் மறுபடி நம்ம சொல்கிறோம். நீங்கள் எதையுமே படிக்காமல் எல்லாம் நடக்கும்னு நம்ம கேட்கக்கூடாது. முதல்ல முருகப்பெருமானுக்காக சில நேரங்களை நம்ம ஒதுக்க வேண்டிய தேவை. இந்த உலக வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளாக சூழ்ந்து சுழட்டி அடிக்குது. இதுலேருந்தெல்லாம் நம்ம விடுபடணும். ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும், பேரானந்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த வேல்மாறலையும் திருப்புகளையும் கெட்டியமாக பிடிச்சிங்க. ரொம்ப ஆழ்ந்து அது மேலே நம்பிக்கை வைங்க. அது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை மாற்றும். அதுக்கு பல அடியார்கள் சாட்சி, நானும் ஒரு சாட்சி. இந்த தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்ததில் எனக்கு ரொம்ப நன்றி. மேலும் ஒரு நல்ல காணொளியோடு நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி. முருகாசரணம். முருகர் புகழ் ஓங்குக. குருநாதர் துணை. வள்ளி. முருகாசரணம். நான் இந்த காணொளியை பதிவு பண்ணி சில நொடிகளில் இந்த காட்சியை என்னால் எடுக்கப்பட்டது. நான் என்னுடைய மனநிலை
பேரானந்த நிலைக்குள் சென்றது. முருகப்பெருமானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக ஒவ்வொருவருக்கும் இருக்கு, அடியாருக்கு இருக்கு என்பதை இந்த காட்சி எனக்கு நினைவு கொடுத்தது. இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க நன்றி. முருகாசரணம். முருகர் புகழ் ஓங்குக.